பிரியாணி. ஊருக்குள்ளே எவ்வளோ தான் பிரியாணி கடைகள் இருந்தாலும் தினம் தினம் புதுசு புதுசாக எத்தனையோ பிரியாணி கடைகள் ஓப்பன் ஆனாலும் எல்லா கடையிலையும் பிரியாணி சேல் ஆகிட்டே தான் இருக்குது. அது ஏன்னு இப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா பிரியாணி இஸ் நாட் ஒன்லி அ ஃபுட், இட் இஸ் அ ஹாப்பியஸ்ட் எமோஷன். யோசிச்சு பாருங்கள், நம்ம எப்போல்லாம் பிரியாணி சாப்பிடுவோம்னு. ஏதாவது பண்டிகை, ஃபேமிலி ஃபங்க்ஷன், கல்யாணம், காதுகுத்து, ட்ரீட்டு, ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங், ஃபேமிலி அவுட்டிங், இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் பிரியாணி. இது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மைண்டில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. இதனால் மற்ற நேரங்களில் நீங்கள் எப்போவாவது சந்தோஷமாக இருந்தாலோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாலோ, இல்லை ஃபேமிலியோடு எங்கேயோ வெளியே போனாலோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரியாணி பிராண்ட்ஸுக்கு கஸ்டமர் ஆயிடுறீங்க. இதனால தான் தினம் தினம் புதுசு புதுசாக எத்தனை பிரியாணி பிராண்ட் வந்தாலும் எல்லாத்துக்கும் சேல்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. டென்ஷன் ஆனால் தம் அடிக்கிறது, ஒர்க் பண்ணும்போது எனர்ஜி வேணும்னா டீ குடிக்கிறது, இது எல்லாமே இந்த மாதிரி எமோஷனோட கனெக்ட் ஆனது தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ ஒரு பிராண்ட் நம்மக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஸ்வீட்டடு கொண்டாடு. இதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை எந்த எமோஷனோட நீங்கள் கனெக்ட் பண்ணி சேல் பண்ண போகிறீங்க? இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவில் பிரியாணின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிரியாணி இஸ் நாட் அ ஃபுட், இட் இஸ் அ ஹாப்பியஸ்ட் எமோஷன். பிஸ்னஸ் பற்றி இன்னும் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மார்க்கெட் மாங்க பிஸ்னஸ் ஸ்கூல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.